தேவ சமூகத்தில் அமர்ந்தாள், தேவனை நோக்கி பார்த்தாள், பிரச்சனைக்கு வேற ஒரு பரிகாரம் இல்லை, நீர்தான் என்று சொல்லி அவரிடத்துல போய் உட்கார்ந்தாள். என்ன செய்யணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி கடக்கணும், அந்த போதனையை அவர் அருளுவார். அன்பானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன். உபாகமம் 33:3 அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய பாதத்தில் விழ வேண்டுமா? பிரியமானவர்களே, மோசே என்கிற மனிதன், தேவ மனிதன், அவன் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தானோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே ஓடி போய் தேவ பாதத்திலே விழுந்தான். எப்பொழுதெல்லாம் எழுந்தானோ தேவன் அவனுக்கு துணை நின்று அந்த பிரச்சனையை நின்று அவனை தப்புவித்து நடத்தினதை பார்க்க முடிகிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் தேவ சமூகத்தில் விழ வேண்டும். தேவனுக்கு தெரியாதான்னு விட்டுறாதீங்க, தேவன்கிட்ட சொல்லுங்க, அவர் சமூகத்தில் உட்காருங்க. விழுந்தால் போதனை அடைவோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, விழுந்துருவோம். அவர் வழி காட்டுவார். வழியே இல்லையா, கவலைப்படாதீங்க, அவர் வழி காட்டுவார். அவரே வழியா வந்துருவாரு. போதனை அடைந்து அதன்படி நடந்தால் ஆசீர்வாதம் மட்டுமே பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.